This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. இது வந்து ஒரு அருமையான அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதை அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வாரம். இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து யோகாதா மணிகண்டன் அப்படிங்கிறவர். இதில் வந்து 16வது டாபிக் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடோபியன் வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை பார்த்த பிறகு உடோபியன் என்றால் என்ன என்பதை ஆராய்வோம். வெற்றி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் வெற்றி என்பது மிகவும் பிடிக்கும். சில சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொருவருமே மாட்டிக்கொண்டு எப்படி வெற்றி பெறுவது என தெரியாமல் திணறி இருப்போம். உண்மையில் அந்த கஷ்டமான நிமிடங்கள் நம்மை மேலும் வலுப்படுத்துவதாகவும் நம் திறமைகளை சோதிக்க இயற்கை செய்யும் சிறு தேர்வுதான். வாழ்வில் பிரச்சனை என்பது கூடவே வரும் ஒரு அம்சம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிச்சயம் நாம் யாரும் விரும்பவே மாட்டோம். பிரச்சனை இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். பிரச்சனைக்குரிய தீர்வு நம்மிடம் உள்ளதால் தான் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது இயற்கை. நாம் எப்படி அதை அணுகுகிறோம், சரியான தீர்வை கண்டு பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறோமா என்று நம்மை மேன்மேலும் பட்டை தீட்டிய வைரம் போல் மாற்ற இந்த இயற்கை பயன்படுத்தும் ஒரே கருவிதான் பிரச்சனை. நம் பிரச்சனையை இப்படி கூறலாம். நம்முடைய பிரச்சனை என்பது முழுக்க நமக்கு நேர்ந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வெளிவர தெரியாமல் முழிக்கும் அந்த கஷ்டமான அனுபவமே பிரச்சனை எனலாம். ஏன் பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணலாம். ஏனெனில் பிரச்சனையை சமாளித்து தீர்வு பெற்றால் நமக்கு ஏற்படும் உணர்ச்சி வெற்றி என்பதால் தான். வெற்றிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கும் ஒரு ஆவணம் கவலை. மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்துக்கும் கவலைப்படுவதற்கு தெரியாது. எப்பொழுது நாம் கவலைப்படுவதை விடுகின்றோமோ அப்பொழுது வெற்றியடையப் போகிறோம் என்பது புரியும். கவலைப்படுவதனால்தான் மேன்மேலும் நமக்கு ஏற்பட கஷ்டம் அதிகமாகுமே தவிர ஒரு சிறிது கூட குறையாது. சரி, இப்பொழுது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டுள்ளோம். என்ன செய்வது, அதை எப்படி கையாளுவது என்பதை பார்க்கலாம். முதலில் பிரச்சனைக்குரிய சூழ்நிலையை அமைதியாக கவனித்து பார்க்க வேண்டும். திட்டவட்டமாக அந்த தனத்தில் நம் செயல்களையும் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பிரச்சனையை பிரிவு அல்லது பகுப்பு செய்ய வேண்டும். இதுவே பாதி பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்துவிடும். வெற்றி பெற்ற சிலரின் வாழ்க்கையை பார்ப்போம். மில்டன் அப்படிங்கிறவர் என்பவர் அவருடைய ஒரு கண்ணை இழந்து விட்டார். பிறகு இருந்த ஒரே கண்ணும் பார்வை இழந்துவிட்டது. 2 கண்களை இழந்துவிட்டாலும் அவர் மனதை தளரவிடவில்லை. ஏனெனில் அவருடைய பிரச்சனையை சரியாக நேரத்தில் பகுப்பு செய்ததுதான் காரணம். இதன் விளைவு அவருடைய சிறந்த புலமை வெளிப்பாடு அவரை ஓர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. ஹெலன் கெல்லர். இவருக்கு குழந்தையிலேயே காது கேட்காது, பேச இயலாது, பார்க்கவும் முடியாது. ஆனால் அவர்தான் ஒரு ஊனமுற்றவர் என்று எப்போதும் எண்ணியதே இல்லை. இவருடைய நேர்மறையான எண்ணமும் நேர்மறையான வாழ்க்கை நோக்கமுமே அவருக்கு மிக பெரும் துணையாக இருந்தது. அதனால்தான் இன்றும் நாம் அவரை பற்றி பேசுகின்றோம். அவரை உதாரணமாகவும் மேற்கோள் காட்டுகின்றோம். தைரியம், சகிப்புத்தன்மை நிறைந்த பெண்களுள் இவர் முதன்மையானவர். பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க வேண்டும். அடுத்து சாக்ரட்டிஸ். இவர் தோற்றத்தில் அவலட்சணமாக இருப்பார். ஆனால் இவருடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவை, நடத்தையும் நேர்மறையானவை. இவருடைய மனைவி எப்பொழுதுமே இவரிடம் குறை கண்டு பிடிக்கும் மனம் படைத்தவர். ஆயினும் இவர் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று எப்போதுமே எண்ணியதில்லை. ஒருமுறை இவர் தன் மனைவி கடுமையாக கோபத்தில் இருப்பதை கண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து கல் பலகையில் அமர்ந்தார். அருகில் வாயில் இருந்ததால் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். இவரின் செய்கை அவர் மனைவிக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்திய விளைவு வேகமாக வெளியில் வந்து அவர் தலையில் ஒரு பாத்திரம் குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி விட்டு சென்றார். அவர் சிறிதும் கோபப்படாமல் வித்தியாசமாக தன் மனைவியை பாராட்டினாள். எப்படி என்றால், நான் வியந்து காத்திருந்தேன் அன்பே, ஏன் இடி இடித்த பிறகு மழை வரவில்லையே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு நிறைவேறியது, சந்தோஷமாக உள்ளது என்று நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டார். இந்த மனப்பான்மைதான் இவரை உலகில் நம்பர் 1 வேதாந்தியாக அடையாளம் காட்டியது. நண்பர்களே, நாம் இதுவரை உலகில் வெற்றி பெற்ற மூவரின் நிலையை தெரிந்து கொண்டோம். இதிலிருந்து என்ன புரிகின்றது என்றால், வெற்றி பெறுவதற்கு தடை என்று எதுவும் இல்லை. அவரின் நோக்கு பார்வையை பொறுத்ததே. இப்பொழுது உடோபியன் என்பதை பார்ப்போமா? வாழ்வில் வெற்றி பெற்ற அனைவருமே நிச்சயமாக மனோசிருஷ்டியான அல்லது கற்பனையான தன்னுடைய வெற்றியை அனுபவித்த பிறகே முயற்சித்தனர் என்பதில் சிறிதும் மாற்றமில்லை. கற்பனையாக வெற்றி பெறுவதை சிந்தித்து பாருங்கள். அனைவரும் உங்களை பாராட்டி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் வெற்றி பெற்றதை பாராட்டி அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் என்றெல்லாம் நினைத்தாலே முயற்சி தானாக செயலுக்கு வந்துவிடும். வெற்றியாளர்கள் பலர், அதில் நாமும் ஒருவர் என்ற எண்ணம் நிலைத்திருக்கட்டும். கற்பனை செய்தால் அந்த எண்ணமானது ஒரு நாள் நிச்சயம்
நனவாக வாழ்க்கையில் வெற்றி பெறும். கனவே நனவாகும். அவ்வளோதாங்க, இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.